வணக்கம். இன்றைய தினம் 10 செப்டம்பர் 2024. டைம் வந்து கரெக்டாக 11:30 மணி ஆகுது. பார்க்குறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரேஞ்சுமே இல்லை. மார்க்கெட் ஹையும் உடைக்கல, லோவும் உடைக்கல. வித்தின் 1 ஹவர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான ஆர்டர்ஸ் இதுவரை எடுக்கல. நமக்கு பார்க்குறோம் ஆர்டர் புக்லையும் இல்லை, போர்ட்ஃபோலியோலையும் இல்லை. ஏன் எடுக்கலைன்னா முதல்ல 1 ஹவருடைய ரேஞ்சு கட் ஆனால் தான் நமக்கு என்ட்ரி. நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு 1 ஹவர் ரேஞ்சு கட் ஆகலை. இப்போ தான் பார்க்குறோம் 1:30 மணி ஆகுது. கரெக்டாக நமக்கு இப்போது மேலே ரேஞ்சு போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது நமக்கு இப்போது செல்லு வந்திருக்கு. ஸோ நமக்கு இண்டெக்ஸில் செல்லு வந்ததுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் எடுக்கும். 51,300 புட் ஆப்ஷன் 165க்கு எடுத்திருக்கு. நமக்கு பார்த்துருக்கோம் 166 இந்த ரேஞ்சில் எடுத்திருக்கு. போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபா கிட்ட வந்து எம்டிஎம் வந்து நியூட்ரலில் தான் இருக்குது. 115 ரூபா கிட்ட இருக்குது. பார்க்குறோம் இப்போ வந்து மணி வந்து 2:45 ஆகுது. செல்லு கொடுத்து திரும்ப பைக் கொடுத்து திரும்ப 3வது தடவை வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 லாட் எடுத்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 லாட், 2வது 2 லாட், 3 லாட் இருக்குது. இப்போ 2000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. 2000 கிட்ட இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி 1000 ருபீஸ் மைனஸ் புக் பண்ணி இப்போ அதெல்லாம் ரிகவர் ஆகி இப்போ 2000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆர்டர் புக் பார்த்துட்ருக்கோம். 1700 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. டைம் வந்து 2:45 ஆகுது. கரெக்டாக 3 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நமக்கு இப்போ வந்து ப்ராஃபிட் ரொம்ப குறைஞ்சி ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபா 600 ரூபா கிட்ட தான் ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து திரும்ப கொஞ்சம் ரிவர்ஸில் எடுக்குது 3 மணிக்கு மேலே. இப்போ 3 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கட் ஆகிடும். இன்னொரு 1 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஏன்னா 3 o'clock வந்து வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ வந்து கட் பண்ணிவிடும். நம்ம அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் 3 o'clock கட் பண்ணுறதுக்காக. ஸோ மணி வந்து 2:59 இருக்குது. இப்போ மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு ஹவரில் தேவையில்லாத கால்ஸ் எதுவுமே நமக்கு வராது. மணி 3 ஆகுது. கரெக்டாக கட் ஆகிருக்கு. பார்க்குறோம் 637 ரூபா ப்ராஃபிட்டில் கட் ஆகிருக்கு. இந்த கான்செப்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் உங்களுக்கு ட்ரேட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கால்ஸ் அது எல்லாமே கட் ஆகிடும். 1 ஹவரில் ரேஞ்ச் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த சைடு உடைக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய 1 மினிட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி தான் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அதே போல் லோ சைடும் வந்து எந்த கேண்டில் கட் ஆகுதோ அந்த கேண்டலுடைய 1 மினிட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ இருக்கும். ஸோ இது எப்படி ரிவர்சல் போனாலும் எடுக்கும். ஆர்டர் புக் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்லேயே முடிஞ்சிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.